நீங்கள் சில பேர் சிரிக்க மாட்டான் சார், பிரச்சனை இல்லை, அது அவருடைய உரிமை. ஆனால் யாரையும் சிரிக்க விடமாட்டான் சார். நீங்கள் அதுதான் சிக்கலை. நாங்கள் இவங்களையெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபடுவோம் தெரியுங்களா? எவ்வளோ பாடுபடுவோம். இதுக்காக வீட்டிலலாம் நாங்கள் சொல்லி பார்த்து ராத்திரியில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்கள நாங்கள் தனியாக பேசி பார்த்து இப்படியெல்லாம் மனப்பிரளயப்பட்டு இப்படிலாம் வருவோம். ஆனால் தான் சுற்றிலேயே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அப்படி வண்டியை ஜாக்கி ஏற்றுற மாதிரி சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்போம். யாரேன்னு ஒருத்தர் நடுவில் உட்காந்து அவங்க சிரிக்கையில் 2 ரோவும் காலி பண்ணிடுவார் சார். இப்படின்னாருன்னா இப்போ என்ன பெருசாக சொல்லிட்டான், நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அவன் ஒரு சிரிப்பு, அதுக்கு நீ வேற சிரிச்சு அப்படின்னா முடிஞ்சது சார் கதை. நம்ம இந்த மனசு, இந்த முகம் பாழா போனது அந்த ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கும். 1000 பேர் நம்மளை சிரிப்பை பார்ப்பாங்க, 1000 பேர் சிரிப்பாங்க, 1000 பேர் கை தட்டுவாங்க. ஆனால் மனசு நம்மால் சிரிக்கிறானா அப்படின்னா அவனும் நம்மளையே தான் பார்ப்பான். ஏலே நீ யாரை வேணுமாலும் சிரிக்க வைக்கலாம், நீ மட்டும் என்ன சிரிக்க வைடா, நீ தாண்டா ஆம்பளை பார்ப்போம்டா அப்படிமா. நீங்கள் இந்த பெரிய சவாலாக இருக்குது சார். நீங்கள் சிரிக்கிறது மட்டும் இல்லை, சில பேர் நடைமுறையிலேயே சார் எப்படி சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா சார் நல்லா இருக்கு சார், மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில்லைன்னா அது ஒரு மனம் பூ பூக்கிறது. நாடி நரம்பு, ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் எல்லாம் நல்லா ஓடும். சில பேரை நல்லா இருக்கீங்களான்னா என்னத்தை நல்லா இருந்து 10 நாளாக நெஞ்சு வலிக்குது, 8 நாளாக இந்த பக்கமாக இழுத்து பிடிக்குது, 6 நாளாக கிட்னி வலிக்குது, 3 நாளாக மூட்டு வலிக்குது, இப்போ கூட நிற்க முடியல, வெளத்து போகுதுன்னா இவன் கேட்டான்ல, அவன் 108க்கு ஃபோன் பண்ணிட்டான் சார். 108க்கு ஃபோன் பண்ணனா அடடே, ஒரு நண்பன்னா இப்படி தானே இருக்கணும். இப்போ இவன் இப்படி சொன்ன உடனே அவன் 108க்கு ஃபோன் பண்ணிட்டான்னு 108 வரவழைச்சிட்டு அவன் ஏறி போயிட்டான் சார். இவன் இல்லை சார், நல்லா இருக்கிறியான்னு அவன் கேட்டான் சார். அவனை 108ல் அனுப்புகிறான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் சார். நீங்கள் சில பேர் வகை வகையான மனநோயாளிகளாக இருப்பான் சார், வகை வகையான ஆளாக இருப்பான். அவனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நான் உடனடியாக என்னோடய கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னா டாக்டர் நீங்கள் நடந்து போங்க அப்படின்னார். ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ போகிற போக்க பார்த்தா எல்லாம் நடந்து போகிறோம் நினைக்கு தான் வருவோம் போல். என்ன இதே நிலமை வந்தால் நடந்து தான் போகிறோம். நம்முடைய அப்போ கூட பெருமையாக சொல்லுவோம் என்னன்னா, உடல் ஆரோக்கியத்துக்காக நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ட்ரம்ப் எவ்வளோ கவலைப்படுறாரு பாருங்க சார். நாம் பச்சை காய்கறிகள் சாப்பிடணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு முயற்சி பண்ணுறாரு பாருங்க. சிலிண்டர் வர வாய்ப்பில்லை, பச்சை காய்கறி சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ டாக்டர் கொழுப்பை கரைக்கணுன்னா நடந்து போங்கன்னார். இல்லை டாக்டர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் சீக்கிரமாக கரைக்கணும் அப்படின்னா அப்போ சைக்கிளில் போங்க அப்படின்னார். அவன் உடனே நடந்து போகிறத விட சைக்கிளில் போனால் சீக்கிரம் கரையும்னா டாக்டர் அப்போ 2 வீலரில் போனால் இன்னும் சீக்கிரம் கரையுமான்னா அவர் சரி இவன் ஒரு மார்க்கமாக தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு உடனே அவர் யோசிக்கிறதுக்குள்ள அப்போ 4 வீலரில் போனால் இன்னும் சீக்கிரம் கரையுமான்னா இவர் அதுலெலாம் போனால் கூட டிராஃபிக்கில் சிக்கணும், ஆம்புலன்ஸில் போங்க சீக்கிரம் கரைஞ்சிரும்னார். இவனையெல்லாம் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் சார் சேர்த்துவீங்க? இவன்லாம் இப்படி தான் சார் இருப்பான், இப்படி தான் இருப்பான். நீங்கள் உலகத்தில் சார் நான் ஒன்றும் பொய் சொல்லலை சார். இப்போ இந்த சாக்கு மூட்டையில் பெரியவர் அனுப்புனது, இந்த பானையில் தூக்கிட்டு வந்து பெட்ரோல் வாங்கினது 16/3/2026 தினத்தந்தியை பாருங்கள். ஏன்னா பானையில் தூக்கிட்டு வந்தவன் கேஸ் போட்டால் கூட நான் தப்பிச்சுக்கலாம், நான் எவிடென்ட்டோடு தான் சொன்னேன் அப்படின்னு. நீங்கள் அது மட்டும் இல்லை,
ஒரு ஒரு ஊரில் பஸ்ஸை காணோம் சார். நீங்கள் பஸ்ஸை காணாமல் போகுமா சார்? அது என்ன அவ்வளோ சின்ன விஷயமா? உண்மையிலேயே ஒரு ஊரில் பஸ்ஸை காணோம். எங்கிருந்தியா பஸ்ஸை காணோம்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து காணோம் சார். நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பர்ஸு காணாமல் போகலாம், பஸ்ஸு காணாமல் போகலாமா? டிரைவரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறுத்திட்டு டிரைவர் கண்டக்டர் போய் டியூட்டி லிஸ்ட்டில் கையெழுத்து போட்டு வரலான்னு போனவர் 2 பேரும் லபோ திபோன்னு அடிச்சுக்கிறாங்க. இங்கே தான் நிறுத்தினேன், இந்த இடத்துல தான் நிறுத்தினேன் அப்படின்னு சுற்றி 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 வராங்க. டிரைவர் பழக்க தோஷத்தில் டயரை தட்டி பார்க்குறார். வெறும் இடத்த டயரை தட்டி பார்க்குறாரு. இதே பஸ்ஸை தான் காணுமே, எங்கே தட்டி பார்க்குற, ஒரு வேளை இருக்கும்பான்னு 2 பேர் இங்கே தான் நிறுத்தினேங்கிறாங்க. பஸ்ஸை காணோம் சார். அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கெங்கே பஸ் ஸ்டாண்டில் இருந்த பஸ்ஸு எப்படி சார் போயிருக்கோம் அப்படின்னா பார்த்தா அங்கங்கே செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு பஸ்ஸை காணோம் சார்னா அவன் அப்புறமேட்டுக்கு உடனே ஓவர் அப்படின்னு பிடிச்சி ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தட்ட ஒரு ஒத்த ஆள் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான் சார். உடனே போலீஸ் ஜீப்பு விரட்டி போய் அவனை நிறுத்துன்னு சொல்லி இறங்கடா கீழே. என்னையா பஸ்ஸை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் நீ பாட்டில், ஏடியா லைசன்ஸ் இருக்கான்னா லைசன்ஸ் எடுக்கத்தான் போகிறேன்ட்டான். உனக்கிட்ட அப்போ லைசன்ஸ் இல்லையா, எங்கடா போகிற அப்படின்னா, இல்லை லைசன்ஸ் எடுக்கணுன்னா ஓட்டி காட்டணுமாமே அப்படின்னா. ஆமாம் பின்ன அப்போ ஓட்டி காட்ட சொன்னாங்க, யாருமே எனக்கு 4 வீலர் தரல, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் விரக்தியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன், இது இருந்துச்சு, யாரும் இல்லை, யாரும் எனக்கு தரல, இதையும் யாரும் ஓட்டல, சரின்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. ஏண்டா நீ இன்னும் ஓட்டியும் காட்டலையா அப்படின்னார். முதல்ல லைசன்ஸ் இல்லைன்னா எடுக்கத்தான் போகிறேன்னா, ஓட்டி காட்டணுமாமே, அதுக்கு தான் ஓட்டுனேன்னா. அப்போ உனக்கு ஓட்டவும் தெரியாதா அப்படின்னேன். இந்த இப்போ தான் பழகுறேன் அப்படிங்கிறான். ஏடா 15 கிலோமீட்ரு ஓட்ட தெரியாமலே வந்துட்டியா, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னா. ஒரு பயமும் இல்லை, பிரச்சனை இல்லை. எங்கேயும் மோதலையா எதுவும் பண்ணலையா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, எதுக்கு வந்தவங்க தான் 4 பேர் அடிபட்டு தூக்கிட்டு போகிறாங்கங்கிறான். இறங்கடா கீழேன்றா. சார் நீங்கள் ஓட்ட தெரிஞ்சவன்லாம் அடிபட்டு தூக்கிட்டு போகிறாங்க, ஓட்ட தெரியாதவன் நல்லா ஓட்டுறா சார். இதே மாதிரி தான் வாழ தெரிஞ்சவன் கஷ்டப்படுறான், வாழ தெரியாதவன் அவன் பாட்டில் ஜாலியாக வாழ்ந்து போயிட்டே இருக்கான் சார், போயிட்டே இருக்கான் பாட்டுக்கு. யாரோ ஒருத்தன் வாழ தெரியாதவனால் எத்தனை பேர் வாழ்கிற நம்மெல்லாம் சிரமப்படுறோம். இப்போவெல்லாம் சார் அடுப்பை யாரும் சிம்முக்கு மேலே ஆனில் வைக்கிறதே இல்லை சார். ஏன்னா எங்கே தீந்துருமோ பக்கு, அங்கே பர்னர் டப்புங்கில நமக்கு பக்குங்குது. எப்போ வருமோ எப்போ வராதோன்னு எவனோ பண்ணுற கூத்துக்கு நம்ம பரிதவிக்கிறது இருக்கு இல்லையா. இந்த கொடுமையெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, என்னை கேட்டால் இப்படி சொல்கிறேன், தன்னளவில் நிறைவடைந்த ஒருவன் இன்னொருவருக்கு குறைவு ஏற்படுத்தவே மாட்டான். தன்னளவில் சரியாக இருக்கிற ஒருவன் இன்னொருவருக்கு தவறிழைக்கவே மாட்டான். தன்னளவிலேயே சந்தோஷத்தை முழுமையாய் பெற்ற ஒருவன் இன்னொருவருக்கு சந்தோஷத்துக்கு ஊறு விளைவிக்க மாட்டான். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சொல்வார், உண்மையிலேயே உனக்கு எதிரி யார் என்றால் உனக்குள் இருக்கிற ஒழுங்கற்ற எண்ணம் மட்டுமே என்று சொல்வார். சார் இந்த ஒரு வாக்கியத்துக்கு 10 PhD கொடுக்கலாம் சார். எனக்கு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு சார் நாங்கள் திருச்சி சென்ட்ரல் ஜெயிலிருந்து பேசுகிறோம் நாங்கள். எனக்கு சார் நான் நீலகண்டன் பேசுகிறேன், எனக்கு வேர்த்திருச்சு குப்புன்னு. சரி யாருக்கோ பண்ணுறதுக்கு தான் நம்ம சார், நான் நீலகண்டன் சார் தெரியும் சார், பேராசிரியர் முனைவர் நீலகண்டன், தமிழ்துறை, கல்லூரி பேரெலாம் சொல்லி நீங்கள் தான் சார், உங்களை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சிட்டோம் சார். நான் விசாரணை வேறு நடத்திடு சார், நான் ஒன்றுமே பண்ணலையே சார் அப்படின்னேன். இல்லை சார்
நீங்கள் ஜெயிலுக்கு வரணுமே அப்படின்னாங்க. சார் என்ன சார் விசாரணை பண்ணிட்டீங்கிறீங்க, என் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறீங்க, ஜெயிலுக்கு வரணுங்கிறீங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையே சார். சார் உங்களுக்கு வர்றதுக்கு சிரமமாக இருந்தால் நாங்களே வண்டி அனுப்புகிறோம் சார், நீங்கள் சார் நான் என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லை சார், எங்கள் சிறை கைதிகளுக்கு நீங்கள் அரை மணி நேரம் பேசணும் சார். நான் முதல்லையே சொல்ல மாட்டேயாயா? ஏயா நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு சொல்ல மாட்டேயாயா? விசாரணை நடத்தியாச்சுங்கிற, வண்டி அனுப்புகிறாங்கிற, நமக்கு மனுஷங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அப்புறமே எனக்கு நான் இவ்வளவு கடுப்பாக்குனதுனால போவேண்டான்னு தான் நினச்சேன். சரி அடுத்த முறை வள்ளின்னு வண்டி அனுப்பிட்டான்னா நம்ம பகைச்சிக்க கூடாது இல்லையா சார்? அதனால் நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை சார், பிரச்சனை இல்லை, நான் நம்ம புதுக்கோட்டை ரோட்டில் தானே இருக்குது, நீங்கள் வண்டிலாம் அனுப்ப வேண்டாம் சார், ஏன்னா நம்ம சுற்றி பக்கத்து வீட்டில் நம்ம மேலே நல்ல மரியாதை வச்சுருக்கானுவ, நீங்கள் வண்டி அனுப்பி ஏற்றிக்கிட்டு போய் அவன்லாம் நாளை மறுநாள் நம்மளை நல்ல நாள்லேயே நம்மளை எல்லாம் நினைக்க மாட்டேங்கிறான், ஏன்னா உங்களை பார்க்கவே முடியலங்கிறான், யூடியூப்பில் தான் பார்க்க முடியுதுங்கிறான். அதை விட சில பேர் இந்த ஊருக்கு பேச போகிறீங்கள, அதை ஒரு நாகரிகமாக நீங்கள் பேச்சாளராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லாமல்ல சார், ஊருக்கு பேச போகிறீங்கள, பணமெல்லாம் தருவாங்களாம்பா, இதுக்கு தான் உன் கண்ணிலேயே நான் படுறதில்ல அப்படின்னு எம்புட்டு தருவாங்கம்பா. நீங்கள் இல்லை சார், நானே வண்டிலாம் அனுப்ப வேண்டாம், நானே நடந்து வந்துடுறேன் சார்ன்ட்டேன். அங்கே போயிட்டேன், ஜெயிலுக்கு போயிட்டேன். போனால் எல்லாம் அரைக்கால் ட்ரௌசர் வெள்ளை சட்டை போட்டுட்டு பரவாயில்லான்ட்டு இருந்தேன். பேசினேன், பேசிட்டு அப்புறம் உங்களில் யாரேன்னு ஒருத்தர் இந்த பேச்சை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்துட்டு, சார் அடிக்கடி கூப்பிடுங்க சாருங்கிறார், ஜெயில் சூப்பரண்ட்டுக்கிட்ட சார் அடிக்கடி கூப்பிடுங்க அப்படின்னார். இன்னொருத்தர் சொல்கிற, இல்லை இன்றைக்கி சாரே இன்றைக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தாங்க அப்படின்னா. இன்னொருத்தர் எந்திரிச்சு வந்து சொல்கிறாரு, அப்படி அவருக்கு அடிக்கடி வர்றதுக்கு சிரமமாக இருந்தால் நம்மளோடைய தங்கி இருட்டோன்ட்டார். எனக்கு சரி அநேகமாக ஏதோ முடிவு பண்ணிட்டு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு வீட்டில் போய், என்னப்பா இப்படி சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிறேன். அவன் சரியாக தாங்க சொல்லியிருக்கான், நீங்கள் அவன் வாங்கன்னு கூப்பிட்றான், வீட்டில் போங்கன்னு அனுப்ப தயாராக இருக்காங்க. அநேகமாக நம்முடைய நிலவரம் அப்படி தான் சார் இருக்குது. நீங்கள் மனைவியை பற்றி நிறைய சொன்னாங்க. நாங்கள் ஒன்றும் பெண்மைக்கெல்லாம் எதிரானவர்கள் அல்ல, அப்படி ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். ஒரு சூழலில் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற கணவன் வெளியே போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே, என்னம்மா அதை செய்யலாமா அப்படின்னா நீங்கள் என்னம்மா சொல்லலாம்? ஒன்றும் செய்யலான்னு சொல்லுங்கள், இல்லை வேண்டான்னு சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சா? இதைத்தானம்மா எதிர்பார்க்குறோம், அதுக்கு தான்மா கேட்குறான். என்னது கேட்குறீங்க? நான் என்ன வீட்டுக்காரியாக வாங்க இருக்கேன்? நான் வேலைக்காரியாக இல்லை இருக்கேன். ஏம்மா செய்யலாமான்னு தானம்மா கேட்டான். நான் என்ன வடித்து கொட்டு தானே வந்திருக்கேன்? நான் என்ன உழைச்சி கொட்டுறதுக்கு தானே வந்திருக்கேன்? நான்லாம் ஒரு மனுஷியாக அந்த வீட்டில் இருக்கேன். அம்மா செய்யலாமா வேண்டாமா? உடனே டம் அப்படின்னு பேசுனாங்கன்னா போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது என்று அர்த்தம். பாத்திரத்தை டம்முன்னு வச்சாங்கன்னா சற்று நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய இருக்கிறது என்று அர்த்தம். கிச்சனை விட்டு ஹாலுக்கு வந்தாங்கன்னா புயல் கரையை கடக்க இருக்கிறது என்று அர்த்தம். அப்போவும் அது வேணாமா செய்யலாமான்னு தான் ஒரு ஆலோசனை, அதுக்கு பதில் இல்லை. உடனே அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கிற பையனை, எந்திரிங்கடா இந்த வீடு நமக்கு சரிப்படாதடா எந்தனா, அவன் கண்ணை பிதுக்கிக்கிட்டு என்னம்மாங்கிறான், இனி இந்த வீடு நமக்கு ஆகாது, இந்த ரூமில் தூங்குற பொண்ணு பிள்ளையை எழுப்பி 2 பேர் வாங்கடா அப்படின்னு சட்ட துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டுனா புயல் கரையை கடக்கிறது என்று அர்த்தம். உடனே ஒரு 160 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் தாக்க இருக்கிறது என்று அர்த்தம். ஒக்கி புயலில் சிக்கி சீரழிஞ்ச இடம் எப்படி அப்படியே கண்ணா பொண்ணான்னு கிடக்குமோ அது மாதிரி வீட்டு ஓரத்தில் நம்மால் தலையை விரித்து போய் அப்படியே உட்காந்துருப்பான். என்ன பொருள்னா, இது வானிலை அல்ல,
இது ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற சூழ்நிலை. நீங்கள் இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த பெரிய வாழ்வியல் சூத்திரம் எதுன்னா வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், சார் எனக்கு தெரிய நான் ஒன்றும் பொய் சொல்லலை, ஆன்மீகம் என்பதற்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்ன ஒரு வாழ்வியல் ஞானி சத்தியமாக அவர் தான் சார். என்ன தெரியுமா சொல்லுவார்? நீங்கள் உங்கள் மனைவியின் ஒத்துழைப்பு விருப்பம் உடன்பாடு இல்லாமல் எதையும் நிறைவேற்றாதீர்கள். நீங்கள் உங்கள் மனைவியின் விருப்பம் இல்லாமல் எதை பெற்றாலும் பயனில்லை, அது ஞானமே ஆனாலும் சரி, ஒரு பயனும் இல்லைனா. தம்பி நீ ஞானி ஆகலாம், ஆனால் இங்கே காலியாகுவ, அவ்வளவுதான்.